ஆக்சுவலி ஏன் அட்டைப்பெட்டியை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு என்ன இருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா கண்ணு? எங்கள் வீட்டில் 2 லவ் பேர்ட்ஸ் இருந்து ஒன்று செத்துட்டு பார்த்தீங்களா, ஒத்தி தனியாக இருக்கா பார்த்தீங்களா. அவள் சாப்பிடவும் மாட்டுக்கிறா, கீச்சு கீச்சுன்னு கத்துறா. அதை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப நெஞ்சு வலி வந்துடும் போல். இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மணி வந்து பயமாக இருக்குது. மணி 7 ஆகிட்டு பயமாக இருக்குது. மூச்சு எதுவும் முட்டிடுமோ பிள்ளைக்குன்னு. இவர் ஏதோ வித்தையை காட்டி ஏதோ பக்குவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா காற்றும் வேணும் சுவாசிக்க அந்த பிள்ளைக்கு. மூச்சு முட்டக்கூடாது பார்த்தீங்களா. ஆனால் மேலே கொஞ்சோண்டு பாக்ஸில் ஓட்டை போட்டுடலாம். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் பிள்ளைக்கு மூச்சு முட்டிடக்கூடாது. மேலே சீலிங் பெரிய சம்பவம் நடந்துட்டு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் அது மூச்சு முட்டுற மாதிரி இருக்குல்ல. லேசாக எதுனா கேப் திறந்தோம் பார்த்தீங்களா, இது வரையே பறந்து போயிட்டு. அதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரக்கு கொடுப்பனை இல்லையா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இருட்டாயிட்டு இந்த மரத்தில் வந்து இங்கே நம்ம முருங்கை மரத்தில் உட்காந்து கஷ்டமாக இருக்குது. 250 ரூபா போச்சு. அது எங்கே போய் வாழ்ந்தா சரி. எங்கள் வீட்டில் தனியாக வந்து கீச்சு கீச்சு கத்திக்கிட்டு இருக்காளே. நம்ம கஷ்டம் 1000 கஷ்டம் இருந்தாலும் 250 ரூபா எங்களுக்கு பெரிய தொகை. வாங்கிட்டு வந்தது போய் பறந்து போச்சு. அவர் மத்தியானமே வாங்க மாட்டான்னு சொன்னார். பணம் இல்லைன்னு நான் சொன்னேன். ரொம்ப மன வருத்தத்தோடு முடிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. கை வரைக்கும் இப்படி பிடிச்ச போகிற இடத்துல கையிலேருந்து போயிட்டா. அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதான் உட்காந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பகலாக இருந்தவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நைட்டுனா தெரிய மாட்டுக்கு. அவங்க கிளியை போய் தேடிட்டு வராரு. என்ன திட்டுறாரு. ஒன்றால் இவ்வளோ நடந்துட்டு பணமும் போயிட்டு நீ கவனிக்கலை, நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால கவனிக்கலை, நீ என்னையும் திட்டுறாரு. மனசு கஷ்டமாக இருக்குது. போய் தேடிட்டு போகிறாரு. மரத்துக்கிலே போய் நின்று பார்க்காரு. அதுக்கு எங்கள் கூட வாழ்கிற கொடுப்பனை இல்லையா, இல்லை எங்களுக்கு அது கூட வாழ்கிற கொடுப்பனையெல்லாம் தெரியல. ரொம்ப அவரும் டென்ஷன் ஆகிட்டாரு. எனக்கு என்ன டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டில் திரும்ப பாருங்க, அந்த பிள்ளை வந்து ரொம்ப பாவமாக கத்திக்கிட்டு இருக்கா. பணம் இருந்தால் வேறு ஒன்றுன்னு வாங்கி ஒரு உறவு என்னை விட்டுட்டு போன மாதிரியே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது போன வெள்ளிக்கிழமை அது இறந்து பார்த்தீங்களா, அன்றைக்குமே நான் ரொம்ப அழுதேன். ஏன் இப்படிலாம் நடக்குது. அதாவது கண்ணு முன்னாடி இறந்துட்டு அதை மனசை ஆற்றிக்கிட்டேன். இது கண்ணு முன்னாடி பறந்து போயிட்டுனா அது ரொம்ப என்ன சொல்லணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவே வச்சு செய்வார். உனக்கு கேட்கவே வேண்டாம். இப்போ இவர் அந்த கேட்காரு எப்படி போச்சு சொல்லுன்னு சொல்கிறாரு. இது இப்படி கீழே வந்து பார்த்தீங்களா, அது மூக்கால் கொத்தி இப்படி கீழே ஆனோடனே இப்படி வந்துட்டு देखो इतना खुला था ना, इतना खुला था ना, इसमें से வராது. தேடுறதுக்கு விட்டுட்டு போன மாதிரியே மனசு பதட்டமாகவே அடிக்குது. சும்மாவே நான் 1008 வருத்தம் வேதனையில் இருக்கேன். இது வேற புதுசாக ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தார். நான் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இதில் ஏசா கீழே பண்ண பார்த்தீங்களா, இது வழியாக வந்து போயிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.